அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் சசிகலா தனது ஆட்டத்தை தென்காசியில் இருந்து ஆரம்பிக்கப் போகிறார். இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது. இப்பொழுதே எதற்காக சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்தை குறிவைத்திருக்கிறார் என்று அனைவரும் கேட்கலாம். கிட்டத்தட்ட அதிமுக கடைசி நேரத்தில் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக அதிமுகவில் தொண்டர்கள் மீண்டும் களத்தில் இறங்கி வேலை செய்வது மிக மிக கடினம். இப்பொழுதே அதிமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக சசிகலா அவர்களது பயணம் இருந்தால் மட்டும்தான் தலைமைக்கு தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக விழும் என்பதை சசிகலா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காலத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் சசிகலா அவர்கள் மறைமுகமாக அதிமுகவின் அமைச்சர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர்களது பிடியில் இருந்து தப்பித்துவிட்டு தான் தற்பொழுது திமுகவில் மிக முக்கியமான அமைச்சராக செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அமைச்சர் சேகர்பாபுவாக இருக்கட்டும், தற்பொழுது திமுகவில் ஐக்கியமாகியிருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதே திமுகவில் இருந்து மிக முக்கியமான அமைச்சர்களை அதிமுகவில் வர வைப்பதற்கும் சசிகலாவால் முடிந்தது என்பதையும் நாம் அனைவருக்கும் தெரியும். சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு நிழலாக மட்டுமல்ல, அதிமுகவின் ஆணி வேராகவும் மறைமுகமாக இருந்திருக்கிறார். சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு ஒரு வாரத்திற்குள்ளாகவே சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் உடையை அணிந்து சசிகலாவாக முழுமாக மாறிய விவகாரமும் நாம் பார்த்திருப்போம். சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் இறுதி தீர்ப்பு வராமல் இருந்திருந்தால் அன்று நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடியோ அல்லது பன்னீர்செல்வமோ அவர்களது பெயரை விட சசிகலா அவர்களது பெயர்தான் தற்பொழுது இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய பெயராக மாறியிருக்கும். ஆனால் யார் செய்த தவறோ சொத்து குவிப்பு வழக்கில் கூண்டோடு கைதாகி 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பிறகு மீண்டும் அதிமுகவில் ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்று வந்த சசிகலா அவர்களுக்கு அதிமுகவில் இடம் இல்லை என்று கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு தவறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். அதாவது சசிகலா அவர்களது முழுமையான எண்ணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். ஆனால் தற்பொழுது தொடர்ச்சியான தோல்விகள், யாரை எப்படி கையாள வேண்டும், எப்போ காலை வாரி விடுவாங்க என்பது கூட தெரியாமல் சசிகலா அவர்களை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்தி கூர்மையானவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டார். தென்காசியிலிருந்து ஆட்டத்தை ஆரம்பித்த சசிகலா அவர்கள் முதல் அடியாக 25 எம்எல்ஏக்களையும் 44 மாவட்ட செயலாளர்களையும் தன் பக்கம் வைத்திருப்பதாக செய்திகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.